வெள்ளி, செம்பு, பித்தளை பாத்திரம் இந்த மாதிரி கறி பிடிச்சி இருந்தால் கூட இந்த மாதிரி பளிச்சுன்னு மாற்றிட முடியும் 3 பொருளை வச்சு. இதுக்கு பீதாம்பரி பாக்கெட் எடுத்துருக்கேன். ஒரு பாக்கெட்டோட ரேட்டு 15 ரூபா. 2 பாக்கெட் அளவுக்கு எடுத்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு இது கூட 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து அதையும் கட் பண்ணி புழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பூஜை பாத்திரத்தை ஒரு தடவை தண்ணியில் நினச்சிட்டு நான் அப்படியே எடுத்து இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கிறேன். இதுலேயே வந்து பளிச்சுன்னு ஆகுது பாருங்க. பித்தளை பாத்திரத்தை தேய்ச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி செம்பு பாத்திரம், வெள்ளி பாத்திரம் இந்த பேஸ்ட்டை வச்சு தேய்ச்சி எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதுவும் நல்லா பளிச்சுன்னு தான் ஆகுது. இந்த ஒரு பேஸ்ட் மட்டுமே போதும். இதுலேயே 80% நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. பீதாம்பரி கெமிக்கல் அப்படிங்கிறனால இது கூட சபீனா சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து இந்த பளிச்சுன்னு இருக்கிறது மாறாது. அதனால நான் சபீனா பவுடர் வச்சு 3ஐயும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்க. டேப் வாட்டரில் ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டாக நல்ல தண்ணியில் ஒரு தடவை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கும் பளபளப்பு. ட்ரை பண்ணி பாருங்க.